ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இட்ஸ் டாக்கிங் அபவுட் த இன்ஹெரிட்டன்ஸ். நாம் சுதந்திரிக்கிற நன்மையான காரியத்தை பற்றி பேசுறார். ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை நீங்க இழந்துடக்கூடாது. ஒருவேளை தேவன் நான் எதையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும், எதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று என்னை குறித்தது எழுதியிருந்தாலும் நான் அதை குறித்த காரியத்தை விளங்காமல் இருப்பேனானால் நான் அதை சுதந்திரிக்க முடியாது, அதை நான் அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் இதை எப்படி சுதந்திரிப்பது என்ற காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாகிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ இஸ் டாக்கிங் அபவுட் த பிரின்சிபிள் ஆஃப் ஃபெய்த். விசுவாச பிரமாணத்தை பற்றி பேசுறார். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருது, எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறது? எனக்கு இந்த வாக்குத்தத்தம் பெறலான்னு பார்த்தா எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியுது. நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என் பிரச்சனை எனக்கு நடுவே போகுது. இந்த பிரச்சனை நடுவே நின்று என்னை பயமுறுத்துகிறது. அருமையான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். ஆனா பிள்ளை பிரச்சனை பெருசா இருக்கு. நீ சுகமானீர்கள் என்று சொல்லுது, ஆனா வியாதி ஒரு பெரிய பிரச்சனையா உன்னை அலட்டுது. நீ கடன் வாங்குவதில்லை, வாக்குத்தத்தம் அங்க இருக்குங்க, ஆனா இப்போ கடன் குறைவு பட்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனை. உன் அலங்கத்துக்குள் சமாதானம் பெருசா இருக்குன்னு சொன்னாரு. உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க சொன்னார். எத்தனை குடும்பங்க கொந்தளிக்குது, வீட்டுல நிம்மதி இல்லைங்க, ராத்திரி சரியா தூக்கம் இல்லை, நிறைய பிரச்சனை. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுதுன்னா, எப்படி அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது அவர் நடுவே ஒரு யோர்தான் நதி புரண்டு ஓடியதோ அதுபோல உங்க வாழ்க்கையில பிரச்சனை உன்னை முழுக்கொன்பாய் பயமுறுத்தும்படி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டால் தேவன் உங்களை கடக்க செய்வார். வியாதியிலிருந்து சுகம், பிரச்சனையிலிருந்து சமாதானம், வெட்கப்பட்ட இடத்திலே 2 மடங்கான ஆசீர்வாதம். எங்கே நீ தலை குனிந்தாயோ அதே இடத்திலே உன் தலையை உயர்த்த வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். கலங்காதே, பயப்படாதே. நன்றாய் கரங்களை தட்டி சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னா என்ன இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருதுன்னா, நான் ஏதோ செய்து வரல. We think in order to inherit the blessing of God, we think we have to do many things, goody things. நான் சில சுதந்திரத்தை பெறனா நான் என்ன நல்லது செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தினாலே, கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே. நான் சொல்லுகிறேன், உங்கள் செய்கையினால் அல்ல, அவர் செய்த செயலை நீங்கள் விசுவாசித்தால், நான் சொல்லுகிறேன், உங்கள் செயலை விட செயலிலே வல்லவர் ஒருவர் செய்திருக்கிறார். நீ அடைய வேண்டிய நன்மையை பெறும்படி ஒருவர் செய்திருக்கிறார். உனக்கு சமாதானத்தை தரும்படி ஒருவர் கிரியை செய்திருக்கிறார். உன் வியாதிக்கு பதிலாக ஒருவர் கிரியை செய்திருக்கிறார். அங்கே நடந்தது என்ன? நாம் செய்ய முடியாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்திருக்கிறார். அந்த முடித்ததை விசுவாசித்தால், அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதை நீ விசுவாசித்தால், எனக்கு அருமையானவர்களே, இது கிருபையினாலே விசுவாசத்தினாலே உண்டாகிறது. அது எப்படி நடந்துச்சு என்பது குறித்து இங்கே ஒரு பெரிய இல்லஸ்ட்ரேஷன். So everybody can understand. எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்துக்கு ஒரு தகப்பனா இவரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன்? பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன், உட்கார்ந்துக்க நீங்கள் இதை கற்றுக்கொண்டு நீங்களும் பிரயோஜனம் அடையும்படி. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் பிரயோஜனப்படலாம். நல்லா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான், பூத்து குலுங்க பாருங்க. அம்மா, சுக வாழ்வு துளிர்க்கும். வாடி வதங்கி போய் கஷ்டப்பட்டு கண்ணீரோட வாழ்ந்த நீ, வெக்கப்பட்டு உன்னை பார்த்து தலை துலுக்கனவெல்லாம் வெக்கப்பட்டு தலையை கீழே போட்டு நீ தலை உயர்ந்து நடப்பார். உன் கண்ணீர் மாறும், உன் அங்கலாய்ப்பு மாறும், உன் வேதனை மாறும். யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கதறி அழுகிறாயே, நான் சொல்கிறேன், அந்த நாள் முடிந்தது. என் தேவன் உன் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். தாய் மறந்தாலும் மறக்காதவர், உன்னை ஒருபோது விட்டு விலகாதவர், எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத ஒரு தேவன். எப்படி இது நடந்தது பாருங்க.
இந்த மனுஷனுக்கு வயசு ஏறக்குறைய 75 வயசு. அப்போ கர்த்தர் சந்திச்சு சொல்றாரு, அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. அவர் சொல்றாரு, உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் சொல்ற, இல்லை இல்லை, உன் கற்ப பிறப்பு உன்னுடைய மனைவிக்கு நான் குழந்தைய கொடுப்பேன். அந்த அம்மாவுக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இந்த ஐயாவுக்கு இதே ஒரு 30 வயசுல 40 வயசுல சொல்லியிருந்தா பரவாயில்ல. 75 வயசுல சொல்றாரு. உடனே அவங்க கீழே குனிஞ்சு சிரிச்சு சொல்றாங்க, இல்ல ஏற்கனவே இருக்கு, அதை செய்யுங்கன்றாங்க. They are giving suggestion to God. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. யாருங்க? நீங்க கூட ஜெபம் பண்ணும்போது கடவுளுக்கு ஆலோசனை கொடுப்பீங்களே, ஆண்டவரே இதை மட்டும் செய்தா போதும், இது நடந்தா போதும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. நீங்க யாருங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு? அவர் ஆலோசனையில் பெரியவர். இவர் வேலையே வழக்கமா நடக்கிறதெல்லாம் செய்யறது இல்லை, வழக்கமா நடக்காததை நடத்தி காட்டுவார். ஊரே சொல்லும் நடக்காதுன்னு, அப்பதான் இவர் ஏஞ்சி செய்து காட்டுவார். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும். வழியே இல்லாமல் போனாலும் வழி உண்டாகும். முடிந்தது என்று நீ நினைத்தால் அங்கே ஒரு ஆரம்பத்தை நீ பார்ப்பாய். கலங்காதே, பயப்படாதே. நான் சொல்லுகிற இந்த தேவன் உயிர் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் அற்புத நாயகன், விடுதலை நாயகன். அற்புதத்தை உனக்கு செய்ய அவர் கரம் குறுகி போகவில்லை. அவரை விசுவாசித்தால் நீ கெட்டு போகவே மாட்டாய்.